friends, welcome back to my channel Pavi's Passion. வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹல்வாவை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் தேவை. நான் இங்கே எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 1 கப் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன மிக்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 முந்திரி உடைச்சது சேர்த்து முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது முந்திரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பேன்லேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸை நீங்கள் பேனில் சேர்க்கும்போது கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி திப்பிகள்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கைவிடாமல் இதை கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ கலரிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது நீங்கள் நல்லா அதை மசிச்சு விட்டு மேஷ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை கை எடுக்காமல் நம்ம சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் எண்ணெய் இல்லைன்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு மறுபடியும் நம்ம கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஹல்வா மாதிரி ஒரு பதத்துக்கு வந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது அந்த பவுடரை சேர்த்துட்டு நம்ம அது எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அதுதான் பதம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா அது கையிலையும் ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வாவை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.